வெல்கம் டு tamilblaster சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவிலேருந்து பேக்ரவுண்டு வந்து எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தேவையான ஆப் தான் வந்து இந்த பேக்ரவுண்ட் எரேசர். இதில் ஆப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அதை அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லோடைய ஃபோட்டோன்றது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரீசெண்டோடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டால் ஒரு கிராப் ஆப்ஷன் மாதிரி வரும். இது நான் செஞ்ச டிசைன் தான். இது மாதிரி வந்து நான் எப்படின்னு டுட்டோரியல் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, மேஜிக், மேனுவல், ரிப்பேர், ஜூம் அப்படின்னு. நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம போகலாம். ஆட்டோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஆட்டோவாக பின்னாடி இருக்க பேக்ரவுண்டெலாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணால் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ரீடியூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேஜிக் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், மேஜிக்னால் நம்ம அதை சுற்றி இருக்க எல்லா பேக்ரவுண்டும் வந்து எரேஸ் ஆகிடும். இதுதான் வந்து மேஜிக். இது மூலிமா வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் சீக்கிரமாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ரீடியூ பண்ணிட்டு அடுத்து வந்து மேனுவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம். மேனுவலாக ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டு காட்டுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு மட்டும் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். நீங்கள் எதனா தெரியாமல் எதாவது பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ரிப்பேர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணால் இப்போ நான் எரேஸ் பண்ண பேக்ரவுண்ட் வந்து எனக்கு திரும்ப வந்து கிடச்சிருது. இப்போ வந்து இது எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆட்டோ டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிடுது. அதுக்கடுத்து நான் மேஜிக் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோட்டோவை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த இது இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நான் மேஜிக் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து இதை வந்து நான் டேப் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, வேலை முடிச்சு. மறுபடியும் நான் ஜூம் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி நான் வந்து இது பண்ணிக்கிறேன். வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது. இதையும் வந்து நான் மேஜிக் டூல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தா மேனுவலுக்கு நம்ம போகலாம். மேனுவல் வந்து நீங்கள் முடிஞ்ச வரையும் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மேனுவல் வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும். உங்களுக்கு எந்த இடத்துல இருக்க ரிமூவ் பண்ணணுமோ அது வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு மேலே இருக்கிற டன் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மூத் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்மூத் வந்து மேக்ஸிமம் வந்து 3 இல்லை நீங்கள் 4 வச்சுக்கோங்க, இல்லை 5 வச்சுக்கோங்க. 5 தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. நீங்கள் 5 வரையும் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 3 வரையும் நான் வச்சுட்டு நான் வந்து சேவ் கொடுத்துடணும். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ இங்கே இருக்குது. இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.